வணக்கம் நிகிதா. அதாவது நாகை இலங்கை கப்பல் சேவை தொடக்கத்தில் மீண்டும் தேதி மாற்றம் அறிவிச்சிருக்காங்க. இதனால பயணிகளிடையே ஒரு ஏமாற்றம் நிலவி வருகிறது. அதாவது நாகப்பட்டினம் இலங்கை காங்கேசன் இடையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்து இன்று, அதாவது பிப்ரவரி 12ஆம் தேதி முதல் மீண்டும் தொடங்கப்படுவதாக கப்பல் நிர்வாகம் சார்பில் ஒரு அறிவிப்பானது வெளியாகி இருந்தது. குறிப்பாக தமிழ்நாட்டில் நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறை வரை இந்தியா இலங்கை இடையிலான கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி பெரியாபேணி என்ற பெயரில் கப்பல் இயக்கப்பட்டு வந்தது. ஆனால் வடகிழக்கு பருவமழை மாற்றம் மற்றும் பல காரணங்களாக அதே கப்பல் அதே மாதம் 23ஆம் தேதி முதல் கப்பல் போக்குவரத்தானது நிறுத்தப்பட்டது. அதன் தொடர்ந்து சுகம் என்ற கப்பல் நிறுவனம் மீண்டும் நாகையிலிருந்து காங்கேசன் துறைக்கு சிவகங்கை என்ற பெயரில் ஒரு கப்பலை இயக்கி வந்தாங்க. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி முதல் புதிய பயணிகள் கப்பல் சேவையானது தொடங்கப்பட்டு இயக்கப்பட்டு வந்தது. வாரத்திற்கு 5 நாட்கள் இயக்கிட்டு வந்தாங்க. இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் பாதுகாப்பு காரணமாக கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. வடகிழக்கு பருவமழை முடிவுக்கு பிறகு மீண்டும் ஜனவரி 2ஆம் தேதி கப்பல் சேவை தொடங்கப்படுவதாகவும் அதில் பல மாற்றங்களும் கப்பல் நிர்வாகம் அறிவித்திருந்தது. அதாவது பயணிகள் கவரும் வகையில் குறிப்பாக கட்டணத்தில் குறைப்பு செய்யப்பட்டிருந்தது. இருவழி பயணத்திற்கு முன்னர் 9,700 ரூபாய் சேவை வழங்கப்பட்ட நிலையில் தற்போது 8,500 குறைக்கப்பட்டிருந்தது. மேலும் பயணியின் போது 10 கிலோ வரை இலவச சுமை அனுமதிக்கப்படுவதாகவும் அதிக எடைக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் எனவும் இதற்கு இணையதளத்தின் மூலம் மட்டுமே முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் ஒரு அறிவிப்பானது வெளியாகிருந்தது. அதேபோல் அதிகாலையில் வரும் பயணிகளுக்கு காலை உணவு சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் பயணிகளுக்கு சலுகையில் காலை உணவு இட்லி பொங்கல் போன்ற வழங்கப்படுவதாகவும் மதிய உணவுக்காக வெஜ் பிரியாணி புலாவு போன்ற உணவுகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கப்பல் நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் கப்பல் டியூட்டி ஃப்ரீ கடைகள் அனுமதிக்கப்படுவதால் இதில் தள்ளுபடி விலையில் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் துரித உணவுகள் மற்றும் குளிர்பானங்களும் சிற்றுண்டிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒரு அறிவிப்பானது வெளியாகியிருந்தது. குறிப்பாக 2 இரவு 3 நாள் தங்கும் வசதி கொண்ட குறுகிய பயண தொகுப்பு பேக்கேஜுகளும் அறிமுகம் செய்திருந்தது. இந்த நிலையில் திடீர் பருவநிலை மாற்றம் காரணமாக மீண்டும் ஜனவரி 2ஆம் தேதி கப்பல் சேவையானது இயக்கப்படவில்லை என்ற ஒரு அறிவிப்பானது கப்பல் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் இந்த ஆண்டு கப்பல் சேவை போக்குவரத்து இன்று பிப்ரவரி 12ஆம் தேதி முதல் மீண்டும் தொடங்கப்பட உள்ளதாகவும் ஒரு அண்மையில் கடந்த வாரத்திற்கு முன்னர் ஒரு அறிவிப்பானது வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் கப்பல் சேவை இயக்குவதற்கு தொழில்நுட்ப சான்றிதழ் அனுமதி பெற காலதாமதம் ஏற்பட்டதாகவும் இதனால் நாகப்பட்டினம் இலங்கை இடையிலான கப்பல் சேவை போக்குவரத்து செய்தி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாகவும் சிவகங்கை கப்பல் நிர்வாகம் சார்பில் இன்று அறிவிப்பானது வெளியாகியுள்ளது. அதாவது புதிய பயணிகள் ஈர்க்கும் வகையில் கப்பல் பயணத்தில் பல மாற்றங்களை செய்து தொடர்ந்து கப்பல் சேவையை மீண்டும் தொடங்குவதில் காலதாமதம் ஏற்படுவதால் பயணிகள் தொடர்ந்து ஒரு ஏமாற்றத்தை அடைந்துள்ளது. அதேபோல் பிப்ரவரி 15ஆம் தேதி வரை முன்பதிவு செய்த பயணிகளுக்கு டிக்கெட் வாபஸ் பெற்று அதற்கான பயண தொகையை திருப்பி அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் கப்பல் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக கப்பல் சேவையை மத்திய அரசின் அந்த தொழில்நுட்ப சான்றிதழ் இன்னும் கிடைக்காததால் நாகை இலங்கை இடையிலான காங்கேசன் இடையிலான கப்பல் சேவை போக்குவரத்தானது தொடர்ந்து தேதி மாற்றம் செய்யப்பட்டு வருவதாகவும் பயணிகளிடையே இது ஒரு பெரிய ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் அளித்துள்ளது. நாகப்பட்டினம் இலங்கை இடையே பயணிகள் கப்பல் இன்று மீண்டும் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தொழில்நுட்ப அனுமதி கிடைக்காததால் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. அண்மை செய்தியாக பார்த்தோம். விவரங்களை எமது செய்தியாளர் சீனிவாசன் வழங்கியதை கேட்டோம்.